நம்ம எப்பயுமே வந்து நிறைய பேரோட லைஃப்ல பார்ப்போம். இவன்லாம் வந்து எப்படியாவது லக்க வச்சு வந்துடுறாங்கப்பா. நிறைய வாட்டி நான் கூட யோசிச்சிருக்கேன். ஏதோ ஒரு லக் இருக்கு போல, அதிர்ஷ்டம் இருக்கு போல. ஆனா நம்மளோட லைஃப்ல அவரோட கிருபை. அவரோட கிருபை இருந்தா மட்டும் போதும். எந்த லக்குமே தேவையில்ல. எந்த ஒரு அதிர்ஷ்டமும் தேவையில்ல. அவரோட கிருபை இருந்தாலே போதும். நம்மள ஏசப்பா வந்து உயர்த்தி கொண்டே போவாங்க. அவரோட கிருபையை மட்டும் என்னைக்குமே நீங்க வந்து லக்கோ இல்ல அதிர்ஷ்டத்தையோ எதையுமே நம்பாதீங்க. அவரோட கிருபையை மட்டும் நம்ம நம்பி இருக்கிறப்ப கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வந்து அவர் வந்து நடத்துவாரு. சோ என்னோட சின்ன சாட்சியை நான் வந்து சொல்லிட்டு ஒரு மெசேஜ்க்குள்ள நான் போலாம்னு நினைக்கிறேன். என்னோட சாட்சி வந்து ஒரு பெரிய நான் இந்த இடத்துல உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவரோட வார்த்தை ஏசப்பா மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன். என்னோட வாழ்க்கையில நான் கடந்த இந்த ஒவ்வொரு பாதையும் வந்து ரொம்ப கடினமான பாதை. ஆக்சுவலி என்னன்னா என்னோட அப்பா வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து கிறிஸ்டியன் குடும்பத்துலதான் வளர்க்கப்பட்டேன். எல்லாமே சரி. என்னை வந்து ஏசப்பா அப்படியே கிருபையால இந்த பாட்டை நான் பாடுறப்ப அதான் யோசிச்சேன். அப்படியே அவரோட கிருபையால நடத்தி கொண்டு வந்தாரு. பாவம் செய்யற ஒரு எண்ணம் வந்தாலே இல்லம்மா அந்த வசனத்தை சொல்லி ஏசப்பா வந்து திருத்தி என்னை கொண்டு வந்து அப்படி நடத்துனாங்க. லாஸ்ட் இயர் வந்து என்னோட அப்பாவோட மறைவு வந்து என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. ஆக்சுவலி நான் அதெல்லாம் அதாவது எதிரே பார்க்கல. ஏன்னா நான் அவ்வளவு விசுவாசமா நான் வந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். இல்ல ஏசப்பா, ஏசப்பா எங்க அப்பா வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலி எங்க அப்பா கிட்ட நான் அதான் சொன்னேன். எங்க அப்பா ரொம்ப நெகட்டிவா பேசுவாங்க. இல்ல ஏசப்பா உங்களை நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி யாரையுமே என் ஃபேமிலியில உள்ள யாருமே நெகட்டிவா பேசவே நான் விடல. ஏசப்பா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த சங்கீதம் உள்ள வசனத்தை சொல்லி சொல்லி நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து நான் பேசிட்டு இருப்பேன். அவ்வளோ ஒரு சிக்கா இருந்தாங்க அப்பா. அவங்களுக்குமே வந்து நம்பிக்கை இல்லை. அப்பயும் நான் ஹோப் கொடுத்து ஏசப்பா மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையா இருந்தேன். எப்படியா ஏசப்பா வர வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல. இல்ல நிறைய பேர் வந்து குருடனை வந்து சரியாக்குனாங்க. உயிர்த்தமா லாசர் வந்து இறந்து போய் 4 நாள் கழிச்சு அவர் வந்து ஏசப்பா வந்து உயிரோட கொண்டு வந்தாரு. நான் அதே மாதிரி நம்பிக்கையா இருந்தேன் ஏசப்பா மேல. எப்படியாவது எங்க அப்பா வந்து உயிரோட கொண்டு வந்துருவாங்க ஏசப்பா. எதுவா இருந்தா என்னன்னு சொல்லி அவ்வளோ ஒரு விசுவாசமா இருந்தேன். அப்ப நான் எதிர்பார்க்காத மாதிரி எங்க அப்பாவோட இழப்பு நான் வந்து அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ள போக வேண்டியிருந்தது. நான் எதிர்பார்க்காத நிறைய உடைவு எதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல அப்படியே கரெக்டா போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம வந்து ஆக்சிடென்ட் எல்லாருமே எதிர்பார்த்துதான் வருவோமா? இல்ல இல்ல. சோ என்னோட லைஃப் அப்படிதான். எதெல்லாம் நான் ஒரு பிளான் போட்டு இப்படிலாம் போகும்னு நினைச்சா அப்படியே பிளான் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி என்னோட லைஃப்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். உலகத்திலே வந்து இந்த இழப்பு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்து மீண்டு வர்றதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் என்னோட லைஃப்ல நான் அதை ஃபேஸ் பண்றப்ப என்னோட விசுவாசமும் சரி, நான் வந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். என்னால ப்ரேயர் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல. ஏசப்பா நான் உங்களை நம்பிதானே இருந்தேன். எல்லாத்தையும் நெகட்டிவாவே பேச விடலையே. உலக மக்கள் எல்லாம் நான் வந்து நீங்க யாருமே இப்படி பேசாதீங்கன்னு சொன்னேனே, என்னோட லைஃப்ல இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப வந்து என்னால மீளவே முடியல அதுல இருந்து. என்னால வந்து அந்த டிப்ரெஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கிறான். பட் எதையுமே என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நைட்டெல்லாம் வந்து சரியாவே தூங்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ். என்னால அதை தாண்டியே வர்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனா ஏசப்பா என் கூட இருந்தாரு. அந்த எப்பயுமே சரி, உங்களோட நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி எல்லாத்துலயும் அவர் வந்து இருப்பாருன்றது உண்மை. என்னோட தாழ்விலையும் சரி அவர் என் கூட இருந்ததை நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னால தூங்க 1 மந்த் 2 மந்த் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து அப்படியே முழிச்சு உட்கார்ந்துருப்பேன். என்னால பயந்து பயந்து அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பேன். என்னன்னே தெரியாது. அப்படி வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்தேன். அப்ப வந்து ஏசப்பா வந்து ஆனா அவர் என் கூடவே இருந்தார். அவரோட ஊழியக்காரனா என் கூட வந்து ஊழியக்காரனை வந்து என் கூட வச்சு அப்படியே ஏசப்பா வந்து கரெக்டா வந்து என்னை நடத்தி கொண்டு வந்தாங்க என்னோட லைஃப்ல. அப்படி வந்து என்னால மீள முடிய ஒரு பாரம். அதாவது நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. உங்களோட இதயத்துல வந்து ஒரு எடுக்க முடியாத பாரம். அதை வந்து யாராலையுமே எடுக்க முடியாது. நீங்க வெளியே நல்லா சிரிப்பீங்க, பேசுவீங்க. ஆனா உங்களுக்குள்ள அப்படி ஒரு பாரம். அதை வந்து கண்டிப்பா ஏசப்பால மட்டும்தான் எடுக்க முடியும். நான் சொல்லுவேன் 2 3 மாசமா நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஏசப்பா அந்த பாரத்தை என்னை விட்டு எடுத்து போட்டான். கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து அவரோட இதுல கொண்டு வந்தாங்க. ஏசப்பா வார்த்தை அவரோட வார்த்தை இல்ல, நீ மறந்துடணும், நீ முன்னாடி போ, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு அப்படின்றத நான் புரிய வச்சாங்க. விசுவாசமும் சரி, எனக்கு அவ்வளவா விசுவாசமே வந்து டவுன் ஆயிட்டேன். அவிசுவாசமா வந்துட்டேன். ரொம்ப டவுன் ஆயிட்டேன். விசுவாசிக்கவே முடியாத நிலைமையில நான் இருந்தேன். ஆனா வந்து ஏசப்பா எனக்கு அற்புதமா என்ன நடத்துறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிலயும் வந்து நிறைய வந்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. தனிமையில வந்து இருந்தேன். நிறைய நேரங்கள்ல நம்ம நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நான் தனியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்க கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போனேன். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டு நான் மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில. ஆனா எல்லாத்துலயும் ஏசப்பா என் கூட இருந்தாங்க.
எனக்கு ரொம்ப வந்து நெகட்டிவா தோணுச்சு. நம்ம எதுக்கு இருக்கணும்? அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங் என்னால வந்து அத ஓவர் கம் சாத்தான் வந்து ரொம்ப அந்த மாதிரி கொண்டு வந்தான். ஆனா வந்து ஏசப்பா அவரோட வார்த்தை இல்ல. நான் உன் கூட இருக்கேன். நீ எழுந்து புறப்படு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறதுன்னு சொல்லி, இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடத்திட்டு வராங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு சாட்சி சொல்றேன். அதாவது நான் வந்து ஒரு சர்ச் போயிட்டு இருக்கேன். ஏசி ஆவடின்னு. கேப்ரியல் தாமஸ்ராஜ் பாஸ்டர் அவங்க சர்ச் தான் போயிட்டு இருக்கேன். சோ அப்ப வந்து பிரேயர் மீட்டிங் வைக்கணும்ன்றப்ப எனக்குள்ள தோணுச்சு. கண்டிப்பா நம்ம வீட்லயே ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி. சோ அப்படி பிரேயர் மீட்டிங் வைக்கிறப்ப பாஸ்டர் வந்து பெரிய பாஸ்டர்லாம் வீட்டுக்கு வரமாட்டாங்க. சோ அதுவுமே எனக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணேன். அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நான் வந்துட்டாங்க. முந்தா நாள் நைட் சொல்லிட்டாங்க. ஆனாலும் என் மனசுக்குள்ள எல்லாத்துலயும் நான் சொல்லிட்டேன் பாஸ்டர் வருவாங்கன்ட்டு. ஆனா நான் பிரேயர் பண்ணேன். எனக்கு வந்து உண்மையிலே விசுவாசிக்கவே முடியல. என்னால வந்து விசுவாசங்கிறது அது நம்மளால வர வைக்க முடியாது கண்டிப்பா. நான் ஜெபம் பண்ணேன் ஏசப்பா. நான் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் வந்து பலவீனமா நம்ம எப்பயுமே ஏசப்பா கிட்ட நம்மளோட பலவீனத்தோட போறப்ப அவர் வந்து நம்மள பலப்படுத்துவார். நான் என்னோட பலவீனத்தோட அவர்கிட்ட போனேன். ஏசப்பா என்னால முடியல. அன்னைக்கு நைட் ஃபுல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். மறுநாள் பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. பெரிய அதிசயம். அவங்களே சொன்னாங்க சாட்சியா. சோ இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில அப்ப எனக்கு வந்து ஒரு ஃபீல் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற வந்து எனக்கு வந்து நான் பார்த்தேன் என்னோட லைஃப்ல. சோ இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி மோசமான சிச்சுவேஷன்ல ஏசப்பா என் கூட இருந்து இன்னைக்கு ஏசப்பாவோட வார்த்தையை எங்க குடுக்குற லெவல் என்ன வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து நான் ஏசப்பாவுக்கு சோஸ்தரிக்கிறேன். நன்றி சொல்கிறேன். சோ இன்னைக்கு கூட நம்ம மெசேஜ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன மெசேஜ்னா நம்மளோட பெயின் நம்ம எல்லாருமே கொஸ்டின் கேட்போம். நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது லைஃப்ல? நிறைய விஷயம் வந்து காரணமே இருக்காது. உங்களுக்கு புரியவே புரியாது. இதெல்லாம் நம்ம எது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு என்னன்னா, நம்ம சில பேருக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கலாம் சரியா? நம்ம வந்து அவங்க கிட்ட கரெக்டாவே இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். கரெக்டா நீங்க இருந்திருப்பீங்க. எல்லாமே கரெக்டா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுவீங்க. ஆனா அவங்கள ஈஸியா வந்து உடைச்சிட்டு போயிருவாங்க. யாரானாலும் இருக்கலாம். ஓகே. அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிரலாம். அந்த மாரி உங்க லைஃப்ல வந்து நீங்க நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சோ நெறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு தெரியவே தெரியும். எதுக்கு ஏசப்பா இதெல்லாம் நடக்குது? நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே! எனக்கு ஏன் அவங்க பதிலுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க? என் லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். காரணமே இல்லாம நடக்குதே! நான் ஒண்ணுமே பண்ணலையே! நான் நல்லது பண்ணி எனக்கு ஏன் அதெல்லாம் நடக்குது? ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு குட்டா பண்ணப்ப அது வந்து ரிட்டர்னா உங்களுக்கு மோசமா கிடைச்சிருக்கலாம். அந்த மாரி மோசமான இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதே மாரிதான் நானும் வந்து அந்த ஸ்டேட்ல தான் இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ரொம்ப ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். எதுக்குன்னே தெரியலையே ஏசப்பா! அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஏசப்பா எனக்கு ஒரு வசனம் குடுத்தாங்க. இன்னைக்கு நேத்து 3 நாளா வந்து இந்த வசனம் ஏசப்பா என் கூட பேசிட்டு இருந்தாங்க. யாராவது பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. ஏசாயா 40:27. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாராவது ரீட் பண்றீங்களா? ஓகே. நானே ரீட் பண்றேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. ஓகேயா? சோ இந்த வசனத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே அப்படின்னு சொல்லி நம்மளோட கேள்வி இதா இருக்கு. எதுக்கு இந்த பெயின் ஏசப்பா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன வந்து ஏசப்பா என்னோட வழி கர்த்தருக்கு தெரியவே இல்லை. நான் எங்க இருக்கேன்னு என்னோட நியாயம் அவருக்கு எட்டவே இல்லை. நான் வந்து கரெக்டா தானே செஞ்சேன். நியாயமா இருக்கலாம் நம்ம கொஸ்டின்ஸ். கரெக்டா இருக்குது எதுக்கு நான் அடி வாங்குறேன்? நேரான கரெக்டா தானே போறேன். அவங்க வார்த்தையை பின்பற்றி தான் நான் போறேன். அப்புறம் ஏன் எனக்கு அடி விழுகுது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கொஸ்டின்ல இருக்கலாம். நான் நேரா தானே போறேன். உங்க வசனத்தின்படி தான் நான் வாழ்றேன். எதுலையுமே எதுவுமே இல்லையே. அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில இப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டினோட இருக்கலாம். இந்த வசனத்துக்கு நான் எக்ஸாம்பிளா யோசேப்பை பத்தி சொல்ல போறேன். அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான் கரெக்டா தானே வாழ்ந்தாரு. சின்ன வயசுல இருந்தே பாருங்க. அவர் ஏசப்பா கீழ்ப்படிஞ்சாரு. பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அவரோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவரோட வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல முடியுமா? அவரோட வாழ்க்கையில சின்ன வயசுல எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா தான் வளர்க்கப்பட்டாரு. அது எதுவுமே வந்து அவர் கரெக்டா ஏசப்போட வார்த்தையை பின்பற்றி நடந்தாரு. அவங்க அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி பையனா இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு? சகோதரர்கள் குழிக்குள்ள போட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பொல்லாப்பா அவருக்கு வந்து நல்ல சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மள கூட சில பேர் இருந்திருக்கலாம். பெரிய சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனாலும் நீங்க அதுலயும் தப்பி வந்திருக்கலாம். அந்த மாதிரி யோசிப்பு வந்து ஒரு பெரிய அவர் தப்பு பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒருத்தர் கூட பாக்கங்க இல்ல. இப்ப கூட சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா அந்த டைம்ல ஒண்ணு கூட இல்ல. ஆனா வந்து அவர் தைரியமா பண்ணிருக்கலாம் அந்த தப்பு. ஆனா அவர் பண்ணல.
இல்ல என்னோட ஏசப்பா என்ன பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லி நான் துணிகரமா எப்படி நான் பாவம் செய்வேன்னு அவர் விலகி ஓடினாரு. இப்படி அந்த இடத்துல அப்பயும் அவர் வந்து தப்பி ஓடினதுக்காக அவர் வந்து குழிக்குள்ள அவர் வந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு போறாரு. பண்ணாத தப்புக்கு ஏத்துக்கிட்டு சிறையில போறது ரொம்ப ஒரு கொடுமையான வழி. அப்பயே 2வது வாட்டியும் அவர் வந்து அதே மாதிரிதான் போனாரு. லாஸ்ட் என்னாச்சு கடைசியா திருப்பி சிறைச்சாலையில போனதுக்கு அப்புறம் அப்ப அவர் நல்லா இருக்காரா? இல்ல, அப்பயும் அவரோட லைஃப் போராட்டம் தான். அப்ப என்னாச்சு, ஒரு பானபாத்திரக்காரனுக்கு அவர் வந்து அந்த கனவை விளக்கி சொல்லி நல்லதுதான் பண்ணாரு. அவர் கடைசி வரைக்கும் சரி இந்த 3 இடத்துலயே பாருங்க, அவரால முடிஞ்சது ஏசப்பா பின்பற்றி நல்லதுதான் பண்ணிட்டு வராரு. அப்பயும் என்ன பண்ணாரு, மறந்துட்டாங்க அவங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க அந்த 3 இடத்துலயும் சரி. அவரை வந்து தூக்கி போட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி கீழே போயிட்டாரு. நம்மளும் அதே சுச்சுவேஷன்ல இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன, யாரு என்னையெல்லாம் வந்து பார்த்து என்ன மேல இல்ல, யோசேப்பை உயர்த்தின தேவன் அதே தேவன் தான் உங்க கூட இருக்கிறாங்க. அந்த 3 இடத்துலயே அவர் வந்து கீழே போனாரு. ஆனா 4வதா ஏசப்பா வந்து அவரை உயர்த்தி அந்த எகிப்துக்கே அதிகாரியா வச்சாரு. சோ அது வரைக்கும் அவருக்கு பெயின் தான். அந்த பெயின்ஃபுல் லைஃப்ல தான் அவர் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணாரு. ஆனா அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் தான் அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அதிகாரியா ஏசப்பா வந்து மாத்துனாங்க. சோ நம்மளோட லைஃப்லயும் இந்த பெயின்குள்ள நம்ம போயிட்டு இருப்போம். ஏசப்பட்ட கூட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கலாம், என் நியாயம் உங்களுக்கு வந்து எட்டலையா ஏசப்பா அப்படின்னு சொல்லி. நானும் இத மாதிரி வந்து ஒரு 2-3 நாளா நான் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா ஏசப்பா பேசின வசனம் இந்த வசனம் தான், நீ இப்படி நினைக்கிற. அதுக்கு வந்து அடுத்த அதிகாரம் பாருங்க, ஏசாயா 41:15. அதுக்கான ஆன்சர் பாருங்க, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த இது? யோசேப்புக்கு ஒரு உயர்வு. இப்ப அந்த 3ஐயும் அவர் ஃபேஸ் பண்ணலன்னா அவர் அந்த அதிகாரியா வந்து இருக்கிற இடத்துல அவரால் சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு அதிகாரி, ஒரு பிரதமர்னா அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். சோ இந்த 3 பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணதுனாலதான் அந்த அதிகாரியா இருக்கிறப்ப அவரால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியுது. அதே மாதிரிதான் உங்களோட லைஃப்லயும் இதெல்லாம் எதுக்கு, ஏன் என்னோட வழி உங்களுக்கு தெரியலையான்னு நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இதோ நான் உன்னை போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்க, நம்மள வந்து ஒரு கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்கிட்டு இருக்கிற, நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற ஏசப்பா. நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய உயர்வு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் செக்ஷன் தான், ட்ரைனிங் பீரியட் தான் இது. யோசேப்புக்கு பாருங்க, முதல்ல குழிக்குள்ள போட்டாங்க. அதுக்கடுத்து அவர் சரி நம்ம தப்பிச்சிடலாம், அந்த வேலையை உருப்படியா பார்த்து வந்துடலாம்னு நினைச்சாரு. ஆனா 2வது அவருக்கு அடிதான். சோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா வந்து வாழ்க்கையில சந்திக்கிறப்ப நம்மளோட விசுவாசம் குலைஞ்சு போகலாம், அவிசுவாசமா இருக்கலாம், நம்மளால வந்து நம்மளோட வாழ்க்கைய நடத்த முடியாம போலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, அவரு உங்க கைய புடிச்சு சொல்றாரு, பயப்படாதே. முந்தின வசனம் பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் கூட தாமா இருக்கேன், உன் கூட தான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்றாங்க. உன்னை இந்த லைஃப்ல உன் இவ்வளவு போராட்டம் எதுக்கு, எல்லாமே உன்னை நான் பயன்படுத்த போறேன். ஏசப்பா நம்மள எல்லாரையும் எதுக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கம் இருக்கு. அவர் நம்மளை பயன்படுத்த போகிறாரு. அதுக்கு என்ன, ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா இருக்கிற. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ஏசாயா 42:3 வசனம், அவர் நெறிந்த நாளிலே முறியாமல் இருக்கிறார். நம்ம நாணல் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி எரிகிற துணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நம்ம ஸ்டேட் இப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கோம், நெறிஞ்ச நாணலா இருக்கிறோம். நம்மளால வந்து என்னைக்கு ட்ரை பண்றோம், நம்மளோட பெயின்லயும் சரி, நம்மளோட லைஃப்ல என்னென்ன ஃபேஸ் பண்றோமோ, சரி நான் இப்படியா எந்திரிச்சிருவேன் ஏசப்பா. நம்ம சுயமா ட்ரை பண்ணுவோம் சில நேரம். இல்ல நான் எந்திரிச்சு எப்படியா பைபிள் படிப்பேன், ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட வரணும்னு தான் உங்களுக்கு எல்லாம் ஆசை. ஆனா வர முடியாதபடி வந்து உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம். ஆனா அப்பயே ஏசப்பா என்ன சொல்றாரு, உன்னை கைய பிடிச்சு அவர் தூக்கி அவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாங்க ஏசப்பா. நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க. எப்பயுமே வந்து நம்ம சுத்தி நம்ம பிரச்சனை வர்றப்ப என்னன்னா, நம்ம சுத்தி உலகமே இருண்டுரும், யாருமே நம்ம கூட இல்ல, நீ தனியா விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சூழ்நிலை இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அடையாளங்களை காமிப்பாங்க. இப்ப என்னோட லைஃப்ல நான் சொன்னல, என் கூட இருக்கிறேன்றதுக்கு ஒரு சின்ன சாட்சி மாதிரி, அதே மாதிரி உங்களோட லைஃப்லயும் சரி ஒரு சாட்சியா ஏசப்பா வருவாரு, உங்களுக்கு அடையாளம் வெளிப்படுத்துவாரு, உங்க கூட தான் இருப்பாரு. எதுக்கு இதெல்லாம் நடக்குது, நம்மளோட வாழ்க்கையில நம்மள ஒரு புதிதும் கூர்மையுமான எந்திரம் உள்ள பற்கள் உள்ள எந்திரம் ஆக்குகிறேன்னு சொல்லி, நம்ம அப்ப என்ன, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவார். அந்த அளவு வந்து நம்மளை வந்து ஏசப்பா வந்து நம்மளை உயர்த்த போறாங்க. அவரோட இந்த வசனத்தை எல்லாருமே நினைச்சு ஜோம் பண்ணுங்க டெய்லி உங்களோட லைஃப்ல. ஏசப்பா என்ன இப்படி மாத்துங்க, என்ன மாத்தீங்க, இந்த பெயின் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து மீண்டு வர ஏசப்பா வந்து நம்மளுக்கு கிருபை தருவாங்க. அவரோட கிருபை, அவரோட வசனம், அவரோட வார்த்தையை வந்து நீங்க வந்து செவி கொடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவரோட வார்த்தைக்கு வந்து நீங்க நிறைய கேட்கணும். அவரோட வார்த்தை கேட்கிறப்ப பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மத்தேயுல
மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்துக்கு சாட்சியே நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியே வந்து என்ன ஏசப்போட வார்த்தை தான். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் எப்பெல்லாம் வந்து விலகி போகணும், இல்ல நான் கீழே விழுந்துருவேன், இவ்வளவு அவ்வளவுதான்றப்பெல்லாம் அவரோட வார்த்தை இல்ல நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை கைய பிடிச்சி தூக்கி நடத்துச்சு. உதாரணமா அந்த ஜூம் மீட் கூட நான் ஒரு பெரிய சாட்சியா சொல்வேன். ஆக்சுவலி என்னோட மைண்ட் தாட்ல இல்ல நம்ம வந்து நெகட்டிவா நிறைய வாட்டி வர்றப்பெல்லாம் எனக்கு வந்து இல்ல நீங்க பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அனிஷியெல்லாம் ஒரு வாட்டி கால் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஏசப்பா வந்து இல்ல உனக்கு கடமை இருக்கு, உன்னோட கடமை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஏசப்பா அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட லைஃப்ல எல்லா பெயினும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பெயினா இருக்கலாம், ஆனா ஏசப்பா வந்து எல்லாத்துக்கும் ஒரு வந்து நோக்கம் இருக்கு. உங்களை பெரிய எந்திரம்ல புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். இன்னொரு மத்தேயு லூக்கால வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தைலம் தைல குப்பியை பத்தி உங்களுக்கு தெரியும். அது வந்து அதோட அந்த தைல குப்பி மூடி இருந்துச்சுன்னா அதோட வாசனை யாருக்குமே தெரியாது. கரெக்டா? அதை நம்ம உடைச்சு அதை பயன்படுத்துறப்பதான், அதை வந்து எடுக்கிறப்பதான், உடைக்கிறப்பதான் அது வந்து எல்லாத்துக்கும் பயன்படும். அதோட வாசனை எல்லாருக்கும் வந்து தெரியும், வெளியே எல்லாத்துக்கும் தெரியும். சோ ஏசப்பா நம்மளை உடைக்கிறாங்கன்னா அவரை நம்ம வந்து இனிமையா பார்க்காம, ஏசப்பா நான் உடைச்சிட்டீங்க, நீங்க ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்காம, அதுக்கான நோக்கம் என்ன, அவரோட நோக்கம் என்னன்றதை நம்ம அந்த பர்பஸ் கண்டுபிடிச்சு அவரோட பாதையில நம்ம கரெக்டா போறப்ப அவரோட வார்த்தையை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மள வந்து ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காங்க, உன்னை விருத்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காங்க, யோசேப்ப போல பெரிய அதிகாரி ஆக்குவாங்க. சோ அவரோட கையில நம்ம வந்து ஒப்படைப்போம் நம்மளோட ஃபுல்லா, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும். இப்ப நம்மளோட சுய பலத்தால முடியாது. என்னால நீங்க ஜெபம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒப்பு கொடுங்க, அவரோட கையில ஒப்படைங்க. பைபிள்ல வசனம் இருக்கு, அவரோட ஆவினாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி. மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான், வெளியில இருந்து எல்லாத்துக்கும் என்னன்னா வெளியே சூப்பரா இருப்பீங்க, ஆனா உள்ளுக்க வந்து உள்ள எப்படி இருக்கு, உள்ள வந்து நொறுங்கி இருக்கலாம். நம்மளோட இதயம் வந்து இயேசுபாக்கு மட்டும்தான் தெரியும். நானும் அப்படிதான். இன்னொரு சாட்சி சொல்ல விரும்புறேன். என்னால வந்து ஒரு டைம்ல பிரேயரே பண்ண முடியல. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அவ்வளவு ஒரு என்னால வந்து உட்கார்ந்து பைபிள் எடுக்கேன் ஜோமனு உட்கார்றேன், வார்த்தையே வரல. என்னால வந்து சுத்தமா, இதுவும் ஒரு பெரிய சாட்சி தான். என்னால ஒரு வார்த்தை கூட ஏசப்பட்ட ஜோமன உட்கார்ந்துருக்கேன், முழங்கால் போட்டிருக்கேன், ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து வரல. நான் அந்த அளவு வந்து அவ்வளவு ஒரு மனசுக்குள்ள வந்து பெயின், என்னால வந்து பேசவே முடியல. அந்த நேரம் வந்து அப்படியே என்னோட அழுக மட்டும் தான் வருது, அழுகுறேன். அப்படி நீங்க உட்காருங்க, ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை வரலையா, எதுவுமே என்ன பண்ணணும்னு தெரியல, உட்காருங்க ஏசப்பா சமூகத்துல உட்காருங்க. நான் அழுக மட்டும் தான் செஞ்சேன். நீ அப்படியே ஏசப்பா வந்து என்ன நிரப்புனாங்க. ஆவிக்குரிய இதுல நான் வந்து அபிஷேகத்துல ஏசப்பா என்ன நிரப்பி, அந்நிய பாஷையில ஏசப்பா நிறைய விஷயம் என்னோட பேசுனாங்க. அதே மாதிரிதான் உங்களே ஏசப்பா நடத்துவாங்க. உங்களால வார்த்தையே வராது சில நேரம். நம்மளால வந்து பிரேயர் பண்றப்ப என்ன பண்ணே தெரியும். ஆனா ஆவியானவர், பைபிள்ல வசனம் இருக்குல்ல, அவர் வந்து ஆவியானவர் வந்து உங்களுக்காக பிரேயர் பண்ணுவார்னு இருக்கு. அதே போல நீங்களும் உங்களால வார்த்தை வரலையா, உங்களால பிரேயர் உட்கார்ந்தா போதும், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போதும், ஏசப்பா பாத்துக்கிடுவாங்க. அழுக மட்டுமே ஜெபமா இருக்கலாம் சில நேரம். அழுதா போதும், அவரு வந்து உங்களை டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. ஆவியானவர் உங்களை நடத்துவாரு, நிரப்புவாரு. சோ நீங்க எப்பயுமே அவரோட ஆளுகைக்குள்ள உட்காரணும். முதல்ல நம்ம உட்கார்ந்தா போதும். நம்மளால வந்து அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியாது. இல்ல நம்ம வந்து வாட்ஸ்அப் எடுப்போம், போன் எதையாவது நோண்டி பார்ப்போம், எப்படியாவது நமக்கு வந்து இதுல இருந்து விடுதலை இல்ல, எதுவுமே விடுதலை தராது. ஒண்ணே ஒண்ணு அவரோட சமூகம் தான். அப்ப அதுக்கப்புறம் வந்து என்னோட இதை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி என்னோட பிரேயர் வந்து 1/2 மணி நேரம் மேல தாண்டி போச்சு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ஏசப்பா வந்து அவ்வளவு பேசுனாங்க என் கூட, அவ்வளவு அழகா வந்து ஆவியானவர் என்ன நடத்துனாங்க. அதுக்கப்புறம் என்னோட கவலை அப்படியே ரொம்ப கம்ப்ளீட்டா நான் ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்ணேன். என்னோட உள்ளத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பெருசா அப்படியே இறக்கி வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சோ அதேதான் நீங்களும். நீங்க உட்கார்ந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்களேன், அவரோட சமூகத்துல உட்காருங்களேன். உட்கார்ந்துட்டா போதும், அவர் பாத்துக்குவாரு. நம்ம பண்ற ஒரு பெரிய இதே உட்கார மாட்டோம். இந்த போன் நம்மள வந்து தடையா இருக்குது. சோ நம்ம என்ன பண்றோம், போனை வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா உட்காருங்க, உட்காருங்க. உட்கார்ந்து ஏசப்பா நினைச்சு உட்கார்ந்தீங்கன்னா போதும், அவரு உங்களை டேக் ஓவர் பண்ணுவாரு. உங்களோட கவலை, உங்களுக்கு பிரேயரே பண்ண பிடிக்காம கூட இருக்கலாம், அவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கலாம், உட்காருங்க, நீங்க உட்காருங்க, அழுங்க. ஜெபமே அழுகையே, கண்ணீரே ஜெபமா இருக்கட்டும். அழுங்க, ஏசப்பா கிட்ட அழுங்க. மனுஷங்கிட்ட உட்காரு அழுதா அப்படியே போய் இன்னொருத்திட்ட போய் சொல்லி உங்களை வேற விதமா மாட்டிடுவாங்க. நானும் வந்து இதை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரி அவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டா நம்மளோட இது கவலை தீருமா, நானும் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு டபுள் மடங்கு பாரமா தான் ஆகும். ஆனா என்னைக்கு ஏசப்பாட்ட உட்கார்ந்து அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணப்ப என்னோட மனசுல உள்ள கவலையெல்லாம் போயிட்டு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ் ஏசப்பால மட்டும்தான் தர முடியும். வேற எந்த மனுஷனாலையும் தர முடியாது. நிறைய பேர் வந்து நம்ம பாஸ்டர்ஸ்ட போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு இருப்போம். இல்ல,
உங்களோட இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க டைரக்டா ஏசப்பா கிட்ட பேசும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் தனி சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து அவர் பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தாருன்னு வசனம் இருக்கு. நம்மளாம் அவரோட பிள்ளைகள். சோ நீங்க டைரக்டா அப்பான்னு கூப்பிட்டா அவர் வந்துருவாரு. சோ இந்த இந்த டைம்ல நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து எல்லாருமே அவரோட சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப உங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிச்சு கனப்படுத்துவாரார். ஆமென்.